வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறப்போ ஒரு விஷயம் கேட்டாரு. "அண்ணா, எனக்கு பெருசா ஜாக்பாட் அடிக்கணும்னா, என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கணும்?" ஓகேங்களா? ஜாக்பாட் எந்த மாதிரியான அமைப்புகள்ல கிடைக்கும்? எப்பொழுதுமேங்க உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பணம் வருது. நீங்க உழைக்காம வருது அப்படின்ற பணம் 6, 8, 12ஆம் பாவகங்களோடு தொடர்புல இருக்கக்கூடிய பணம் சுப அமைப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு இயல்பாக பார்த்தீங்கன்னா, குரு 8லயோ, 12லயோ இருந்தாக்கா, 8, 12 அமைப்புகள்ல தொடர்போட வருவாரு. இது வெளிநாடு, வெளிமாநில அமைப்புகள்ல பொருள் தேடுற ஒரு தன்மை. அதே நேரத்துல உங்களுக்கு ஜாக்பாட் மாதிரியான அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வருது அப்படின்னா, அது 8ஆம் பாவகம். ஓகேங்களா? 8ஆம் பாவகத்தின் வழியாக தான் உங்களால சந்தோஷத்த, மறைமுகமான தன லாபத்த இதெல்லாம் 8ஆம் பாவகத்தின் வழியாக மட்டுமே உங்களால ஏற்படுத்திக்க முடியும். இதற்கு முதல்ல உங்களுடைய ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி பலமா இருக்கணும். லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாவராக இருந்தாலும் கூட, அவரு சூட்சும வலுன்ற மாதிரியான அமைப்பிலயோ, இல்ல லக்னத்துக்கு 12, 6ல அமைப்புகள்ல சுபர் வீடுகள்ல மறையும் பொழுது, பாவராக இருக்கக்கூடிய சனியும், செவ்வாயும் ஓரளவுக்கு சாந்தமான நிலை. 12ல மறைவது பாவர்கள் எப்பொழுதுமே ஒரு சூட்சும வலு. அல்லது அவங்க திக்பல அமைப்புகள்ல வரணும். ஓகேங்களா? ஆட்சியும், உச்சமும், திக்பலமும் ஒரே நேரத்துல இருக்கிறது அவங்களுக்கு கெடுதலை அதிகமாக பண்ணும் பாவ கிரகங்களுக்கு. ஓகேங்களா? பாவ கிரகங்கள் உங்களுடைய லக்னாதிபதியா இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் முறையான அமைப்புகள்ல சுப வலிமை பெறணும். லக்னாதிபதி. சுபராக இருக்கிற பட்சத்துல ஸ்தான பலம், பலம் இருக்கக்கூடிய அமைப்புகள்லயும், அடுத்த நிலையாக 2, 9 அமைப்புகள பாருங்க. 2, 9, 11 இது மகாதன யோகம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாதன யோகமாக இருக்கிற விஷயம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணம். ஓகேங்களா? அந்த மிகப்பெரிய அளவிலான பணம் உங்களுக்கு கிடைக்கிறது. மகாதனம். மிகப்பெரிய பணம் அப்படின்றது. தனம்னா பணம். மகாதனம் உங்களுக்கு சேரணும் அப்படின்னா, அதனுடைய அமைப்பாக 2, 9, 11ஆம் அதிபதிகள்னு சொல்லக்கூடிய மகாதன அந்த யோக அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையில அந்த 11ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி தனக்குள் ஒருவருக்கு ஒருவர் சம்மந்தப்படணும். ஏன் இவங்க ஒருவருக்கு ஒருவர் படணும் அப்படின்னா, இயல்பாக இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக வருவாங்க. இவங்க ஒருவருக்கு ஒருவருக்குள்ள அப்படி இப்படின்னு ஒத்து அந்த அமைப்புகளோட தொடர்புல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல, அதற்கு அடுத்த நிலையாக உங்களுக்கு தசா புத்தி வரணுங்க. ஓகேங்களா? தசையோ, புத்தியோ வரணும். கோச்சார நிலையில உங்களுக்கு ஜென்ம சனியோ, அஷ்டம சனியோ, இல்ல உங்களுடைய கணவனுக்கோ, மனைவிக்கோ, குழந்தைகளுக்கோ குழந்தைகள் கூட பரவால்ல. கணவன், மனைவி அமைப்புகள்ல உங்களுக்கு ஜென்ம சனியோ, அஷ்டம சனியோ நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலயும், இந்த அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுல டிலேவாகும். ஏன்னா, அஷ்டம சனி, ஜென்ம சனி எப்பொழுதுமே உங்கள மனதளவுல சந்தோஷப்பட வைக்காது. அப்ப கோச்சார அமைப்புகள்ல ஜென்ம சனி, அஷ்டம சனி இருக்கக்கூடாது. கோச்சார நிலைகள்ல துலாம் லக்னமாக இப்ப துலாம் லக்னத்துக்கு பாருங்க கோச்சாரம் 8ஆம் இடம் மிகப்பெரிய சுபத்துவம் 6ஆம் இடத்துல. ஓகேங்களா? கோச்சார நிலைகள்ல இந்த 8ஆம் இடமும் பலமாக இருக்கணும். அதாவது 8ஆம் இடம்ன்றது அதிர்ஷ்டம். உங்களுக்கு கிடைக்கணும்ல. இதையெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள உங்களுடைய லக்னாதிபதி பலமா இருக்கணும். உங்களுக்கு மில்லியன் கணக்குல நான் பணத்த கொண்டுட்டு குடுக்குறேன். ஆனா லக்னாதிபதி ஒரு குழந்தைத்தனமான ஒருத்தரா இருந்தாருன்னா, அவரால அத பயன்படுத்த முடியாது. அதனை செயல்படுத்த முடியாது. அத தக்க வச்சுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரியான அமைப்புல லக்னம், லக்னாதிபதிய பலமாக ஒரு விஷயத்துக்கு எத்தன விஷயம் நம்ம கொண்டுட்டு வரோம் பாருங்க. லக்னம் வலுவா இருக்கணும், லக்னாதிபதி வலுவா இருக்கணும், லக்னாதிபதி பாவரா இருந்தா அவர் மறையணும், சூட்சும வலு அமைப்புகள்ல சுபத்தன்மை வரணும், லக்னாதிபதி வலுத்தரணும். அதுக்கு பிறகு 2, 9, 11ஆம் அதிபதிகள் வரணும். அதுக்கப்புறம் 8ஆம் பாவகம் ஒத்துழைக்கணும். அதுக்கப்புறம் அதற்கான தசா அமைப்புகள் வரணும். யோக தசா அமைப்புல தான் அது நடக்கும். அவயோக தசையில நிச்சயமா நடக்காது. யோக தசையோ, புத்தியிலயோ தான் நீங்க சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க. இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பது யோக தசை. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சேர்ந்து மனம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல கோச்சாரத்துல ஜென்ம சனி, அஷ்டம சனி இல்லாத நிலையில உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சாதகமான தன லாபம் மறைமுகமான வழியில திடீர் அதிர்ஷ்டமோ, ஜாக்பாட்டோ அதுவோ இதுவோட வழியில உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில இருக்கும். உங்களுக்கு 1000 வெள்ளி கிடைக்குதா ஜாக்பாட்ல? 10,000 வெள்ளி கிடைக்குதா? 1,00,000 வெள்ளி கிடைக்குதா? 1,00,00,000 வெள்ளி கிடைக்குதா? அப்படின்றது உங்களுடைய பிறந்த ஜனன கால ஜாதகத்தின் அடிப்படையில. ஏன்? அந்த பணம் கிடைச்சோனே உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? இதெல்லாம் கணக்கு போட்டு தாங்க ஜோதிடம். ஓகேங்களா? லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கு, லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கானா சுப நிலையில இருக்கு. அடுத்தடுத்து யோக திசை இருக்கு அப்படின்னா, அவர் சாதிக்க பிறந்தவர், லக்ஸரியாக இருக்க பிறந்தவர் தான். அதுல மாற்றம் கிடையவே கிடையாது. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.